அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட்டில் நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ரெண்டாவது டாப்பிக்கான ப்ராக்ரஷன் அப்படின்ற டாபிக் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் எந்தெந்த புக்கில் நம்ம டாபிக்ஸ் எந்தெந்த பேஜ் நம்பரில் கவர் ஆகுது அப்படின்றத பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். அப்புறம் யூனிட் டிஜிட் அப்படின்ற அந்த கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ப்ராக்ரஷனோட பேசிக் லெவலை இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட அட்வான்ஸ்டு லெவலையும் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனை ஃபுல்லாக நான் கவர் பண்ணிவிடுவேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ராக்ரஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது ப்ராக்ரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சீரீஸ் வித் டெஃபினட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரீஸ்னால் என்னென்னா ஒரு தொடர், அந்த தொடர் ஒரு வரிசையை பின்பற்றி இருக்கும், அதுதான் ப்ராக்ரஷன் அப்படின்றது. இப்போது இந்த ப்ராக்ரஷனில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏபி, ரெண்டாவது ஜிபி, மூணாவது ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு 3 ப்ராக்ரஷன் இருக்குது. இப்போது ஏபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்னென்னா, சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஹார்மோனிக் ப்ராக்ரஷன்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏபி, இன்வர்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான் ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போது நாம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்றது இந்த சீரீஸை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d ப்ளஸ் அப் டு ஏ ப்ளஸ் n-1d, இந்த ஒரு ஃபார்மேட்டை அது பின்பற்றி இருக்கும். இப்போ இதில் ஏ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏனா ஃபஸ்ட்டு டேர்ம், என்னன்னா nth டேர்ம், டினா காமன் டிஃப்ரென்ஸ். இதுதான். இப்போ இந்த எக்ஸாம்பிளாக நம்ம கொடுத்துருக்குற இந்த நம்பர்ஸை பாருங்கள். 11, 15, 19, 23, 27. இதில் ஏ என்னது அப்படின்னா 11 தான் ஏ. இதோட காமன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 11, 15 4 இருக்குது. அதே மாதிரி 15 to 19 4 காமன் டிஃப்ரென்ஸ். 19 to 23 4 காமன் டிஃப்ரென்ஸ். 23 to 27 4 காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ 4 தான் இதில் நமக்கு டி. அப்புறமேட்டு என்னன்னா என்னென்னா nth டேர்ம். கொஷினில் 100th டேர்ம் கண்டுபிடிங்க, 200th டேர்ம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம இந்த nth டேர்ம் இந்த ஃபார்முலா வைஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் பார்த்தோன்னா நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியில் எந்தெந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, L-A/D + 1 இதுதான் ஃபார்முலா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு. இதில் எல் அப்படின்னா லாஸ்ட்டு டேர்ம், ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம், டி அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ். நம்ம போன இதில் பார்த்த மாதிரி காமன் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு தொடர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பரை சார்ந்து அந்த தொடர் ஏறிக்கிட்டே போகும். அது எந்த நம்பரை சார்ந்தது ஏறுதோ அதுதான் காமன் டிஃப்ரென்ஸ். nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் n-1d. அதேமாதிரி சம் ஆஃப் த சீரீஸ் ஃபார் ஏபி. ஜிபி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் பார்க்கும்போது அதுக்கு ஃபார்முலா வேறு. இது ஏபியோட ஃபார்முலா n/2 × 2a + n-1d. இதுதான். இந்த 3 ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலாஸ். நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஃபைண்ட் த 100th டேர்ம் 11, 15, 19, 23, 27, 407. இது முதல்ல ஏபியா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, இது பாருங்கள், 4ன்ற அந்த காமன் டிஃப்ரென்ஸை சார்ந்து எல்லா நம்பரும் ஏறுது. ஸோ இது 4ன்றது இதில் காமன் டிஃப்ரென்ஸ் டி. ஏ 11 ஃபஸ்ட்டு டேர்ம், ஆனால் ஏ 11, டி 4. அப்புறம் nth டேர்ம் அவங்களே கொடுத்துருக்காங்க, எனக்கு 100th டேர்ம் வேணும் அப்படின்னு. ஸோ இதுதான் n. இது ஏபி தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ ஏபிக்கு உண்டான ஃபார்முலா nth டேர்ம் ஏ ப்ளஸ் n-1 × d. ஏ 11, அப்புறம் n 100 -1 × d.
இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 100 - 1 99. 99 × 4 வந்து 396 வரும். 396 + 11 இது நம்ம சால்வ் பண்ணோன்னா 407 வந்து நமக்கு ஆன்சராக வரும். இப்போ கொஷினில் நம்ம என்ன கேட்குறாங்கன்றது நமக்கு புரியணும். nth டேர்ம் கேட்குறாங்க, அதனால் நான் nth டேர்மோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதற்கான ஆன்சரை 407 அப்படின்றத நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த சம்மில் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இவன் வந்து ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த சீரீஸில் எத்தனை டேர்ம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஃபார்முலா வந்து L-A/D + 1. எல்லுனா லாஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் லாஸ்ட்டு டேர்ம் வந்து என்னது அப்படின்னா 407. ஏன்னா ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம். இது வந்து ஏபியா அப்படின்றத நம்ம உறுதி பண்ணணும். அது எப்படி உறுதி பண்ணுறதுனா, ஒரு சீரீஸ் வந்து ஒரு காமன் டிஃப்ரென்ஸை மையப்படுத்தி ஏறுனா அது வந்து ஏபி. ஸோ இது வந்து காமன் டிஃப்ரென்ஸான 4 பேஸ் பண்ணி இந்த சீரீஸ் வந்து இந்த தொடரானது ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இது 4ன்றது டி. இப்போ நம்ம பார்க்கலாம், எல்லுன்றதில் 407 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஏல 11 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 4 + 1. இது நம்ம 407 - 11 வந்து பார்த்தோம்னா 396 வரும். டிவைடட் பை 4 + 1. இப்போது 4 396 இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா 99 எனக்கு வரும். 99 + 1 100 வந்து இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம 3வது சம்முக்கு போகலாம். இந்த சம்மில் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் சீரீஸ் ஆஃப் 11 15 19 23 27 31 35 இதில் 7 நம்பர்ஸ் கொண்ட ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனை நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த தொடருக்கு, இந்த சீரீஸ்க்கு நம்மளை வந்து சம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சம் அப்படின்னா அதை வந்து எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, எஸ் சஃபிக்ஸில் அந்த எண்ணை வந்து நம்ம சேர்க்கணும். இதுதான் வந்து சம். இதற்கான ஃபார்முலா வந்து n/2 × 2a + n - 1d. இதுதான் இதற்கான ஃபார்முலா. இப்போது இதில் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணோன்னா டோட்டலாக 7 நம்பர்ஸ் இருக்குது எனக்கு. ஸோ n வந்து எனக்கு 7. ஏ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நம்ம பார்த்தோன்னா 11. அப்புறம் டி காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 4. இந்த நம்பர்ஸ்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். n வந்து 7 நம்பர்ஸ் இருக்குது எனக்கு, அதனால் நான் 7 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை 2ங்க இது, இன்ட்டு 2a. 2 × a ஃபஸ்ட்டு டேர்மான 11 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ப்ளஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 7 இருக்குது. ஸோ 7 - 1 இன்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் 4 அதை நான் போட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். 7/2 வந்து 3.5 எனக்கு வரும். 2 × 11 22 ப்ளஸ் 7 - 1 வந்து 6 வரும். இந்த 6 இன்ட்டு இந்த 4 இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு 24 அப்படின்னு வரும். ஸோ 22 + 24 வந்து நம்ம பார்த்தோன்னா 46 வரும். 46 இன்ட்டு 3.5 இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வந்து 161 அப்படின்ற அந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது நாம் இந்த வீடியோவில் ஒரு 3 சம் நம்ம பார்த்தோம். 3 சம்மே ஃபஸ்ட்டு வந்து எப்படி nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, L-A/D + 1ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி அதில் ஒரு சம் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்த சம் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த சீரீஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இது 3மே ஒரு பேசிக்கான சம்ஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில். இந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் நம்மளால் அடுத்து அட்வான்ஸ்டான ஒரு சில சம்ஸ் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அந்த சம்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சால்வ் பண்ணுறேன். அதோடு சேர்த்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்ற அந்த டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ நம்பர் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு யூனிட் டிஜிட் பார்த்தோம், 2வதாக ப்ராக்ரெஷன் பார்த்துருக்கோம். நம்பர் சிஸ்டம் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் LCM HCF அதில் இருக்கக்கூடிய அதை சார்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம்.
ஒரு சம்மை நம்ம ஷார்ட்கட் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணுறது எப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு சம்மை சீக்கிரம் நம்மளால் சால்வ் பண்ணி முடிக்க முடியும். அதெல்லாம் நம்ம போக போக நம்ம பார்க்கலாம். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் வந்து போட்டித் தேர்வுகள், அனைத்து போட்டித் தேர்வுகள் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அதுக்கு தேவையான தகவல்கள், அப்புறம் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.